தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 10 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றம் நடந்த இடம் தமிழக ஆந்திர எல்லை என்பதால் ஆந்திராவிலும் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்கள். கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது 3 தனிப்படையினரும் தீவிரமாக அந்த குற்றவாளியை தேடி வரக்கூடிய அந்த பணி என்பது தீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் ஆந்திர மாநில எல்லை என்பதால் இந்த 3 தனிப்படையினருமே ஆந்திர மாநிலத்திற்கு அவர் ரயில் வழியாக பயணித்திருக்கலாம் என்கிற ரீதியிலாக அந்த சோதனையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இருந்த போதும் தமிழக போலீசார் ஆந்திராவில் சென்று சோதனை செய்வதிலும் விசாரணை செய்வதிலும் ஒரு சில சிக்கல்கள் இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் விசாரணைக்காக ஒரு மீனவ கிராமத்திற்கு இந்த தனிப்படை அதிகாரிகள் சென்றபோது கூட அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் நடைபெற்றதாகவும் அதன் காரணமாக விசாரணையை பாதியிலேயே முடித்துக் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்ததாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த குற்றவாளி, அந்த குற்றத்தை செய்த குற்றவாளி ரயில் மூலமாக தப்பி சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில ரயில்வே அதிகாரிகளுக்கு இந்த குற்றவாளி குறித்தான தகவல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் ரயில்வே துறையிடமிருந்து சரியான எதிர்வினை என்பது இல்லை என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல இந்த ஆரப்பாக்கம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆரப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சற்று தொலைவிலேயே ஆந்திர எல்லை தொடங்குவதன் காரணமாக ஆந்திர காவல்துறையினரும் இந்த தமிழக காவல்துறையிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள். அந்த உதவியும் சரியாக கிடைக்கவில்லை என்கிற தகவலும் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருந்த போதும் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறையின் சார்பில். அந்த 3 தனிப்படைகளும் தீவிரமாக அந்த குற்றவாளியை தேடுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக 10 பேரை இதுவரை அந்த குற்றவாளிக்கு உடல் மற்றும் அந்த தோற்றத்திற்கு ஒத்து போவதற்குரிய 10 பேரை விசாரித்து இருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. சிவரஞ்சலி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.